ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான சூப்பரான விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். அழகான காலகட்டங்கள், பொற்காலங்கள், நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்த காலங்கள், சுத்தமான காற்றை சுவாசித்த காலங்கள், அது ஒரு கனா காலம். அப்படி தானே இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைங்கள்ட்டையெல்லாம் கதை சொல்லும்போது கூட அந்த காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம், அந்த காலத்தில் நாங்கள் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டோம், அந்த காலத்தில் இந்த ஏரியா ஃபுல்லாக அழகாக காடு, மரம், செடி, கொடி இது மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டாக ஆகிருச்சு. பாக்கெட்டில் பாலை வாங்கி ஊற்றி அது பாய்சனாக பாலானே தெரியாமல் இப்போ நாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம், நாமளும் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த காலத்தில் மாட்டை வீட்டில் கட்டி அழகாக அதை வளர்த்து அதிலிருந்து பால் எடுத்து சீம்பால் அப்படி இப்படின்னு நிறைய சாப்பிட்டோம் இல்லையா? கேழ்வரகு, கம்பு, சோளத்தில் எத்தனை வகைகள், நெல்லில் எத்தனை வகைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெல்லை ஊற வச்சு அதை விதைக்கிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு விதைச்சிட்டு மிச்சத்தை கொண்டு வந்து அதை வறுத்துட்டு உரலில் வச்சு இடித்து அவல் சாப்பிடுவோம். அது எத்தனை மனமாக எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு காலம். இப்போ நாம் அப்படி தான் கதை சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், கதையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நாம் வாழுற வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா, 13வது மாடியில் 15வது மாடியில் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, யார் குடியிருக்கிறாங்கன்னே தெரியாது. அந்த காலத்தில் கிராமங்களில் ஒரு வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா அப்படியே குமீர்னு வந்து நிற்பாங்க. ஒருத்தவங்க மனசு கஷ்டப்பட்டு இருந்தால் அத்தனை பேரும் பேசி அரை மணி நேரத்தில் சரி பண்ணி சகச நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்போ நாமளே வெளியில் போயிட்டுருக்கோம், எங்கேயாவது ஒரு பைக்லேயோ கார்லேயோ எதுலேயோ ஒன்று போயிட்டுருக்கோம். அழகான இயற்கை சூழல்கள் வந்தால் தன்னை மறந்து பார்ப்போம். அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம்னாலும் வண்டியை நிப்பாட்டி இறங்கி அந்த இயற்கையை ரசிச்சுட்டு மனசு அப்படியே ஹாப்பியாக அப்படியே அத்தனை கவலைகளும் மறந்துடும் அந்த இயற்கைகளை பார்க்கும் பொழுது. அதுதான் வாழ்க்கை. சரி, இப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? நான் காரணம் கிடையாது, நீ காரணம் கிடையாது, நாம் தான் காரணம் இல்லையா? நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுறதுக்கு நாம் தான் காரணம். மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம், காடு எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், விவசாயிகள்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்றதே விட்டுட்டோம், கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களை வளர்த்து விட்டுட்டோம். எல்லாமே பாக்கெட்டு. சப்பாத்தி முதற்கொண்டு வீட்டில் செய்கிறதுக்கு கோதுமை வாங்கி அதை அலசி காய வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் நாம் அதை பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி கல்லில் தேய்ச்சி சப்பாத்தியாக எடுத்து போட்டு கடைக்கு போகிறோம், ஒரு பாக்கெட்டில் அரை வேக்காட்டோடு வெந்து இருக்கிற சப்பாத்தியை வாங்கிட்டு வர்றோம், கல்லில் போடுறோம், சாப்பிட்றோம். இன்னமும் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆன்லைனில் புக் பண்ணிட்டா வீட்டில் எங்கே எத்தனாவது மாடியில் எங்கே எந்த மூலையில் இருந்தாலும் பெல் அடித்து கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாங்க. பார்சலை வாங்குகிறோம், பிரிக்கிறோம், சாப்பிட்றோம், ஓகே. அப்படி ஒரு வாழ்க்கை தான் இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சுத்தமான உணவு வகைகளை முற்றிலுமாக விட்டுட்டோம். பசுமையான கீரை வகைகளை சாப்பிட்றதே விட்டுட்டோம். எப்போ பாரு சிக்கன், மட்டன், பிரியாணி, அதுக்கப்புறம் இந்த கடையில் உள்ளது இப்போல்லாம் நிறைய விதவிதமாக பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நாம் கேள்விப்பட்டு இருக்கவே மாட்டோம் இல்லையா? இன்றைக்கி ஹோட்டலில் விற்றுச்சா ஓகே, விற்கலையா தூக்கி வை ஃப்ரிட்ஜில், மறுநாள் காலையில் அழகாக அதை எடுத்து விற்றுடலாம். அல்ஃபாம், சவர்மா, புழு வருது, பூச்சி வருது, நியூஸாக பார்க்குறோம் இல்லையா? புரோட்டா சாப்பிட்டு நிறைய பேர் சாகுறாங்க, நியூஸ் பார்க்குறோம். திரும்ப நாம் போய் கியூவில் நின்று வாங்குகிறோம்.
இது எல்லாமே மாறணும் அப்படின்னா நாம் மாறினா இது எல்லாம் தன்னாவில் மாறும் இல்லையா? தவறுகள் எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அடிப்படையில் நம்மக்கிட்டே இருந்து தான் ஆரம்பிக்குது. நாம் வாங்குறத நிறுத்தினா விற்கிறவன் தன்னாவில் நிப்பாட்ட போகிறான். நாம் இப்போ பேசுகிறோம், ஓகே, இப்போ நானே பேசுகிறேன், வீடியோ போடுறேன், அடுத்த செகண்ட் கடையில் போயின்னா அல்ஃபாம், சவர்மா, சப்பாத்தி, இட்லி மாவு, தோசை மாவு இப்படி வாங்கினா இந்த உபதேசம் யாருக்கு? ஊருக்கு. அவ்வளவுதான் இல்லையா? இப்போ யார் காரணம்? அதில் நானும் ஒரு ஆள். இப்போ நாம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே மாறும் இல்லையா? நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கணும், நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கணும் அப்படின்னா நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நாம் 4 மரமட்டையை வைப்போம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தூக்கணாங்குருவிலாம் கூடு கட்டி வாழ்ந்துச்சு. இப்போலாம் தூக்கணாங்குருவி கூடு செயற்கையாக செஞ்சு கடையில் கொண்டாந்து விற்கிறாங்க. அதை அழகாக நம்ம வீட்டில் வாங்கி அந்த மாதிரி இதுதான் தூக்கணாங்குருவி கூடு நம்ம பிள்ளைங்கள்ட்ட காமிக்கிறோம் இல்லையா? நாம் 4 மரமட்டை வச்சாலே தன்னாவில் குருவியெல்லாம் வீட்டுக்கு வரப்போகுது. எந்த இடத்துல இருந்தாலும் சரி நாம் நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பானதாகவும் வளமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் மாற்றிக்கொள்வது நம்ம கையில் தான் இருக்குது. ஊரோட ஒத்து போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா ஆளுக்கு 2 சீக்கு நாமளும் அவங்க வாங்கினாங்க நாங்களும் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு போகலாம் இல்லையா? அப்படி கிடையாதுன்னா என்னுடைய வாழ்க்கையை சுகாதாரமாக நல்லபடியாக சந்தோஷமாக மனசில் நம்ம கதவை சாத்திவிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். அப்படியே மென்டல் டார்ச்சர் நிறைய பேர் சொல்லுவாங்க, மன அழுத்தம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், கவுன்சிலிங் போகிறோம். தேவையே கிடையாது. நாம் 4 மரம் செடிகளை வச்சோம் அப்படின்னாக்க கொஞ்சம் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். அங்கே போய் நிற்கிறோம், அதை பார்க்குறோம், அதுக்கு தண்ணி ஊற்றுறோம், அது எப்படி வளர்ந்து வருது, எப்படி பூக்குது, எப்படி காய்க்குது, அங்கே ஒரு குருவி வருதா, ஒரு பட்டாம்பூச்சி வருதா, மனசு ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி நாம் சாப்பிட்ற சாப்பாடுகளையும் பார்த்து செய்வோம். கடையில் வாங்கி சாப்பிட வேண்டாம், அந்த மாதிரி பாக்கெட்டில் இருக்கிறத வாங்கி சாப்பிட வேண்டாம். நமக்கு இதெல்லாம் தேவை. நம்மளுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் சாப்பிட்டாங்க, என்னவெல்லாம் சாப்பிட்டாங்க, அந்த மாதிரி 100% நாம் செய்ய முடியாட்டியும் ஜஸ்ட் ஒரு 50%ஆவது நாம் செய்யலாம் இல்லையா? கடையில் வாங்கி இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் விட்டு நாமளே சமைச்சு சாப்பிடுவோம். நம்ம குழந்தைங்களுக்கு எது சத்தான உணவோ அந்த மாதிரி கீரை வகைகள், காய்கறி, பழங்கள் இந்த மாதிரி வாங்கி கொடுப்போம். அந்த பாக்கெட்டில் உள்ளதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம். ஆக மொத்தத்தில் நாம் மாற்றம் அப்படிங்கிறது நம்மக்கிட்டே இருந்தே ஆரம்பிக்கட்டும். நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில். நாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்க முடியும். 2வது அவங்க நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்க. அப்படிங்கிறபோது நம்மளுடைய மாற்றம் அவங்களையும் மாற்றும். அவங்க ஏதாவது இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, எங்கள் தாத்தா பாட்டி இப்படி இருந்தா, எங்கள் அம்மா அதே மாதிரி நம்ம குழந்தை சொல்லு, எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க, எங்கள் அப்பா இப்படி தான் செய்வாங்க. அழகாக அந்த சந்ததிகள் அப்படியே வருமா? அப்போது மாற்றம் அப்படிங்கிறது நம்மக்கிட்டேருந்தே ஆரம்பிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வாழ்க்கை இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ இனிமே நல்லபடியாக ஆரோக்கியமாக சுகாதாரமான உணவுகளை சாப்பிட்டு இயற்கையை ரசித்து இயற்கையோடு இணைஞ்சு நாம் வாழுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடையவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.